உண்மையான அடிமைத்தனம் எதுனா அதிமுக செய்யக்கூடிய நிலை தான். எங்களுக்கு வந்து கொள்கை வேற, கூட்டணி வேறன்றாரு. நடைமுறையில கொள்கை வேறுன்றது அவர் ஒரு பொழுதும் வந்து அதை வந்து காட்டவே மாட்டாரு. பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை முரண் இருக்கு. கொள்கை முரணா பிஜேபி செய்யக்கூடிய நிலையில எதையுமே இவங்க அப்போஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அக்செப்ட் பண்றாங்க. இப்போ நீங்க அந்த ஐடியாலஜியை வந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ணி வந்து இந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வெஹமெண்டா வந்து பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்கன்றது தான் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு மோசமா பிஜேபி அரசு செயல்படுதுன்னா, அதிமுக தான் தமிழ்நாட்டு அளவில் பெரிய கட்சி. ஆனால் அதிமுக கூட்டணியை வந்து நாம வந்து எதை வந்து பெரிய அளவில் அட்டாக் பண்றோம்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய ஐடியாலஜி அட்டாக் பண்றோம். எல்லா இடத்துலயுமே திமுக அழுத்தம் கொடுத்தாங்க. இந்த அறிக்கை திமுக சொல்லி தான் வெளியிட்டாங்க. இந்த கட்சிக்கு எதுவும் செயல்பட தெரியாதுங்கிற மாதிரி தானே இருக்கு. பிஜேபி வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லா 400 இடத்துக்கு மேல வரும்னு நம்பப்பட்ட சூழல்ல பிஜேபி வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்குறதுக்கு முக்கிய காரணம் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நம்ம பெற்ற வெற்றி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். விசிகா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல விசிகா தான் இங்க நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை தீர்மானிக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய வாக்குகளை தீர்மானிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தொடர்ந்து குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்களா ஒவ்வொரு மேடையிலுமே விசிகாவினர் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதிமுகவை சார்ந்த இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பயணம் போய்கிட்டு இருக்காரு. அந்த பயணங்கள்ல விசிகாவை விமர்சிக்கிறது, இது எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்ல போனால் வந்து ஒரு டெக்கேடாக வந்து எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு விஷயத்தை மேடைகளில் பேசுவார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்கிறதுன்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு எங்கும் நகர்ந்து விடாதுன்னு சொல்லுவார். இது வந்து அவர் பேசுகின்ற பொழுது, ஆரம்பத்தில் அவர் பேசுகின்ற பொழுது அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவது போன்று தெரிஞ்சுது. ஆனால் நம்பிக்கையை கடந்து அவர் வந்து ஒரு ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவாக வந்து ஒரு திசையில் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை நகர்த்திட்டு வந்துட்டு இருக்கார். அதில் ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, நிறைய தலைவர்கள் வந்து ஆரம்ப நாட்களில் வந்து அவர்கள் முன் வச்ச கருத்தியலோ இல்லை கொள்கையோ அப்படியே யூட்டர்ன் அடித்து போகிற நிலைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து நம்புறாரு, இல்லை வந்து இதுதான் சரின்னு நினைச்சாருன்னா அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்து அவருடைய செயல்பாட்டு நிலையை வந்து கொண்டு போயிட்டுருக்காரு. இன்னைக்கு அதற்கான ஒரு அங்கீகாரம் இல்லை வந்து அதோடைய இதுதான் தெரியுது. என்ன சொல்றது, அவருடைய உழைப்பு அல்லது அவருடைய கருத்தியல் வலிமையினுடைய வெளிப்பாடு தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே குறி வைக்கிறாங்க. இது இன்னைக்கும் புதுசா ஆரம்பிக்கல. இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, இல்லை வந்து இன்னும் வந்து நிறைய பேசப்படுது. நீங்க நல்ல அரசியல் தளத்தை வந்து ரொம்ப கவனமா பார்க்கக்கூடியவங்க. நீங்க உங்களுக்கு ரெக்கலெக்ட் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு சொல்றேன்றதை விட உங்களுக்கு தெரிந்த விஷயங்களா கூட இருக்கும். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அன்றைய சூழலில் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது. அதுக்கு முன்னாடியே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரும்பொழுது திமுக கூட்டணியில் வந்து நாங்கள் இருக்கும் பொழுது தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு மகளிர் விடுதலை இயக்கம் ஒரு நிகழ்ச்சியில் பேசின ஒரு பேச்சை வச்சு அவரை வந்து ஒரு கட்டமைக்க பார்த்தாங்க. என்னவா கட்டமைக்க பார்த்தாங்கன்னா, ஏதோ வந்து இந்துக்கள்னு அறியப்படக்கூடிய இந்துக்கள்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள், அவங்களுக்கு எதிராக அவர் பேசுறாரு. குறிப்பாக வந்து ரொம்ப கொச்சையாக பேசுறாரு, கோயிலை பற்றிலாம் பேசுறாருன்னு இவங்க வந்து ஒரு கற்பிதம் மாதிரி உருவாக்குனாங்க. அந்த அட்டம்ப்டுக்கான மெயின் காரணமே அப்போவே வந்து குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சார்ந்தவர்கள், இந்த சனாதன் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இதில் கீ யுனைட்டிங் ஃபோர்ஸ் வந்து அது விசிகே என்பதை விட அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த எழுச்சி தமிழர் தான்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அன்றைக்கி அந்த அட்டம் பண்ணாங்க, அது ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் வந்து நீங்கள் தொடர்ந்து 19 தேர்தல் முடிந்து 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து பெரியார் பிறந்தநாள் விழாவில் பேசுனதை பற்றி பேசினாங்க. இப்படி இந்த அட்டம்ப்ட் தொடர்ந்து நடந்துட்டு வர அட்டம்ப்ட் தான் இன்றைக்கி அது வந்து இன்னும் பெரிய அளவில் தெரியுது. இதுக்கு முன்னாடி வெறும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அட்டம்ப்டாக இருந்தது. இன்றைக்கி முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் வடிவமாக மாறி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கொண்டு போறாரு, அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் கொண்டு போறாரு. ஓகே, ஆனா திமுகவுக்கு முழுமையாவே அடிமையா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இவர் அறிக்கையின் உடலா வெளியே விடுறாரு அப்படின்னு சொல்றது, இது எல்லாத்தையுமே இவ்வளவு நாள் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு பிரதான எதிர்கட்சி, ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சியா இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொது மேடையில பேசுறாரு, முன்னாள் முதல்வராக இருந்தவர் அப்படிங்கறத எல்லாருமே பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதான் இப்போ வந்து அவர் வந்து அது வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. இப்போ இன்னைக்கு வந்து கீயா வந்து இருக்கக்கூடியது வந்து கட்சிகள் என்பதை விட
இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார்ன்றது வந்து அவர் புரிஞ்சுட்டு தான் அதை பேசுறாரு. அதாவது புரிஞ்சுக்கிட்டு அதோட வெளிப்பாடு தான் அது. ம். நீங்க வந்து திமுக கூட்டணியா, அதிமுக பிஜேபி கூட்டணியா என்ற இந்த வார் வந்து மதசார்பின்மையா, மதசார்பின்மைக்கு எதிரானதா, ஜனநாயகமா, சனாதனமா அப்படின்ற மாதிரியான ஒரு வார். அப்போ இந்த ஐடியாலஜியை முன்னிறுத்தும் பொழுது, இல்லை வந்து ஐடியாலஜிக்கல் வார்னும் பொழுது, அங்க நாம எப்படி இப்ப இன்னைக்கு வந்து அதிமுக தான் தமிழ்நாட்டு அளவுல பெரிய கட்சி. ஆனா அதிமுக கூட்டணியை வந்து நாம வந்து எதை வந்து பெரிய அளவுல அட்டாக் பண்றோம்னா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய ஐடியாலஜியை அட்டாக் பண்றோம். அப்போ இங்க திமுக கூட்டணி அவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னும் பொழுது, கட்சிகளா அட்டாக் பண்ணாம ஐடியாலஜி அட்டாக் பண்ணும்போது, அந்த ஐடியாலஜினுடைய மொத்த கன்சாலிடேட்டட் ஃபேஸா வந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எழுச்சி தமிழன்றதுனால அதை அட்டாக் பண்றாரு. ஓகே. இது வந்து ஒரு கிளியர் கட்டா வந்து இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் வார்ன்றதுக்கான ஒரு இதுவா பார்க்குறேன். இன்னொன்னு அவர் சொல்ற மாதிரியெல்லாம் வந்து எல்லாருக்கும் அடிபணிஞ்சு போகக்கூடிய நிலையில் என்னைக்குமே வந்து எழுச்சி தமிழர் இல்லைன்றது அவருக்கே தெரியும். நீண்ட காலமா இந்த விமர்சனம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இருக்கு. ஆதவர்ஜன் அவர்கள் வெளியே போகும்போது கூட திமுகவினுடைய அழுத்தம் இவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றத பெருமளவுல பார்த்தோம். இது ஒரு உதாரணத்துக்கு தான். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும். எல்லா இடத்துலயுமே திமுக அழுத்தம் கொடுத்தாங்க. இந்த அறிக்கை திமுக சொல்லி தான் வெளியிட்டாங்க அப்படிங்கிறது. இது ஒரு கட்சியினுடைய தலைவரை டீக்ரேட் பண்றது மட்டும் இல்லாம இந்த கட்சிக்கு எதுவும் செயல்பட தெரியாதுங்கிற மாதிரி தானே இருக்கு. அது அவங்க அட்டெம்ப்ட். ஆனா அது அந்த அட்டெம்ப்ட் எல்லாம் வந்து ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட். நீங்க சொல்ற நபரெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தாரே தவிர ஒரு பொலிட்டிக்கல் இது சும்மா நீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிறதோ இல்லை 4 பேர் சொல்றது தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை. அதுல டிராவல் பண்ணவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவமும் டிராவல் பண்ணவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவும் அதிகம். நீங்க இப்போ நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாளா இருக்காரு. இப்போ அவருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷனால வந்து எங்களை அது மாதிரி அட்டாக் பண்றாரு தவிர, அம்மையார் ஜெயலலிதாவே வந்து அவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆளா அறியப்பட்டாங்க, ஒரு தலைவரா அறியப்பட்டாங்கன்னு தெரியும். அவங்களோட கூட்டணி விட்டு வெளியே வரும்பொழுது மற்றவர்களையெல்லாம் வந்து அவங்க எப்படி விமர்சனம் பண்ணாங்க. பல ஆண்டு காலம் திராவிட இயக்க அரசியலில் இருந்தவங்கலாம் வந்து எவ்வளோ கொச்சையாக பேசினாங்க. இல்லை வந்து அது அது வந்து நான் அவங்கள வந்து குறைச்சி மதிப்பில்லை. ஒருத்தர் வந்து ஒரு கிரைசிஸில் வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க. அதிமுக கூட்டணி விட்டு விடுதலை சிறுத்தை கட்சி வரும்பொழுது மட்டும் அவங்களோட அப்ரோச் வந்து ரொம்ப சாஃப்ட் அப்ரோச்சாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவங்கள விட்டு பிரிஞ்சு போனவங்கள வாழ்த்தந்தா வந்து ஒரு பதிவே இல்லை எழுச்சி தமிழர் தவிர. அப்போ இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாருனால நாங்கள் எதற்கும் அடிப்படை மாட்டோன்றது ஒரு நிலை. ஒரு வாதத்துக்காக சொல்ல போனால் கூட நீங்கள் அவங்க கட்சியினுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வந்து வாயசித்த ஒரு பாட்டிலேயே கடமைகளை செய்வதெல்லாம் உரிமைகளை பெறுவதற்குன்ற மாதிரி இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டியூட்டியாக பார்க்குறோம். என்ன பொலிட்டிக்கல் டியூட்டினா, ரொம்ப மேஜர் கொஸ்டின் வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து மதசார்பின்மையை வந்து காலி பண்ணக்கூடிய, அரசமைப்பு சட்டத்தை காலி பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் எந்த வகையிலும் ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடாதுன்றது தான் எங்களோட பிரைம் நோக்கம். ஓகே. அதற்கு வந்து சரியான இடம் திமுக கூட்டணி என்பதால் வந்து திமுக கூட்டணியில் வந்து இருக்கிறோன்றது தான் வந்து உண்மை. நீங்கள் ஒரு கூட்டணியில் இருந்துட்டு அவங்க சொல்கிறத இல்லை வந்து அவங்களுடைய கருத்தியலை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே போகிறது அடிமைத்தனமா? கூட்டணியிலேயே இருந்தாலும் கூட நமக்கு எதிரான நம்ம கருத்துக்கு எதிரான நிலை வருதுன்னா அதை சுட்டி காட்டுவது இல்லை அதற்காக வந்து போராடுவது வந்து அடிமைத்தனமான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சு பார்க்கணும். நீங்கள் உண்மையான அடிமைத்தனம் எதுனா அதிமுக செய்யக்கூடிய நிலை தான். ஏன்னா அவங்க வந்து அவரே சொல்கிறாரு, இது கூட்டணி தான், எங்களுக்கு வந்து கொள்கை வேற கூட்டணி வேறன்றாரு. ஆனால் நடைமுறையில் கொள்கை வேறுன்றதை அவர் ஒரு பொழுதும் வந்து அதை வந்து காட்டவே மாட்டாரு, எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டாரு, இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன்றாரு. இப்போ பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை முரண் இருக்கு. கொள்கை முரணா பிஜேபி செய்யக்கூடிய நிலையில எதையுமே இவங்க அப்போஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அக்செப்ட் பண்றாங்க. ஆனா இங்க வந்து எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான உடன்பாடு இருந்தாலும் கூட நடைமுறையில நிர்வாக ரீதியாவோ இல்லை வந்து நடைமுறையில வந்து சில விஷயங்கள் முரண்படும் போது உடனே நாங்க வந்து அதை அப்போஸ் பண்றோம். ஒன்றும் இல்லை, நீங்க வந்து 8 மணி நேரம் வேலை இதுக்கு வந்து உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் வந்த பொழுது முதல்ல அசம்பிளியில் வந்து அது தொடர்பாக வந்து ரைஸ் பண்ணதெல்லாம் விசிகே இடதுசாரிகள் தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து ஆரோக்கியமான ஒரு கூட்டணியாக இருக்க முடியும். இந்த ஆரோக்கியமாக இருக்க கூட்டணியை அவங்க வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப சரியானது. இன்னைக்கு விசிகேவை டார்கெட் பண்ணுறது தான் இட் இஸ் ஒன்லி வே டு டீஸ்டெபிளைஸ் டிஎம்கே அலைன்ஸ்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஓகே. நான் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி. அதிமுகவில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஸ்டில். ஆனா எல்முருகன் அவங்க என்ன சொல்றாங்க, திமுக கூட்டணியில இருந்து ஒருத்தவங்க கண்டிப்பா எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, வருவாங்க என் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த கூட்டணி கட்சியா இருக்கும் அப்படின்றது இதெல்லாம் சும்மா ஒரு பரபரப்புக்காக பேசுறதா? ஏன்னா இங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்காங்க, இல்லை எல்லாருமே ஐடியாலஜிக்கலா ஸ்டேபிளானவங்க.
எல்லோருமே வந்து நான் சொன்னது மாதிரி வந்து நடைமுறையில் செயல்பாட்டில் மாறுபட்ட நிலை இருந்தாலும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் அழகாக சொன்னீங்க. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன் முக்கியமான தேர்தல்னா, இது வெறுமனே வந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய கட்சியே இல்லை வந்து தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சியை தீர்மானிக்கிற தேர்தல் இல்ல. இது வந்து அடுத்து இருக்கக்கூடிய 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் இது வந்து ஒரு டைரக்ஷனை வந்து கொண்டு போகக்கூடியது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல்கள் அதற்கு பிறகு வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய தேர்தலை வழிநடத்தக்கூடிய நிலையில தான் இருந்திருக்கு. இப்போ 2021 வந்து இங்கே வந்து மதசார்பற்ற சக்திகள் ஒன்று சேர்ந்து அமைச்ச கூட்டணி தான். நீங்க 2024 பிஜேபியோட ஒரு பெரிய ரன்னை வந்து தடுத்து நிறுத்துச்சு. இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் இன்னும் சொல்ல போனா நம்ம டெக்னிக்கலா நம்ம வெற்றி பெற்றாலும் கூட அது களவாடப்பட்டிருக்குன்னு தான் பார்க்கணும். நான் அதுல கூட போல. பிஜேபி வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லா 400 இடத்துக்கு மேல வரும்னு நம்பப்பட்ட சூழல்ல பிஜேபி வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்குறதுக்கு முக்கிய காரணம் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நம்ம பெற்ற வெற்றி தான். அதுதான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பிளாட்ஃபார்மை செட் பண்ணுச்சு. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லார்ஜர் டாஸ்க் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரியான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான சக்திகள் ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. அடுத்த டாஸ்க் என்னன்னா 29 தேர்தலில் தேசிய அளவில் பிஜேபியை வந்து டோட்டலாகவே அப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு நிலை. அப்போ அதற்கு இந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நாம் வந்து இந்த நகர்வை செய்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கிறோம். ஓகே. பட் விசிகா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸா இருக்காங்க சார். அது மறுக்க முடியாது. ஆனா வெறும் பாஜக எதிர்ப்பு மட்டுமே போதுமானதா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அப்ப இங்க யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல்ல மக்களுடைய பிரச்சனைகள் இங்க நிறைய இருக்கு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. நிறைய சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது அப்படின்னும் போது விசிகாவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குங்கிறத எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சர்வதேச அளவில் ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அதுக்கான ஒரு இம்பாக்ட் வந்து இங்கே இருக்கும், உள்ளூரில் இருக்கும். உள்ளூரில் நடக்கிற ஒரு நிகழ்வும் வந்து சர்வதேச அளவில் இம்பாக்ட் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டம் என்பதனுடைய பாதுகாப்பில் தான் இதற்கான தீர்வெல்லாம் அடங்கியிருக்கு. நீங்கள் வந்து இதை தீக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த அடிப்படையை வந்து கவலைப்படாமல் இல்லை வந்து ஒரு ஃபவுண்டேஷனை பற்றி கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா அது வந்து தவறான ஒரு முடிவாக இருக்கும். நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு என்பதை விட சனாதனத்தினுடைய எதிர்ப்பு இல்லை வந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுன்ற நிலை தான். பிஜேபின்றது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்ட் லைக் எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. அவங்க தே ஆர் ட்ரிவன் பை அ பிகர் ஐடியாலஜி, சமூகத்துக்கு எதிரான ஐடியாலஜியாக நாங்கள் கருதுகிற ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜியை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ். இன்னும் சொல்லப்போனால் பெரிய ஆபத்து என்னென்னா பிஜேபியினுடைய சித்தாந்தத்தை இல்லை வந்து ஐடியாலஜியை என்டாஸ் பண்ணுறவங்க, பேட்டர்ன் பண்ணுறவங்க வெறும் பிஜேபியில் ஆர்எஸ்எஸ்ல இல்லை. அது வந்து சமூகத்தில் எல்லா இடத்துலையும் பரவி போய் கிடக்கு. அதிகார வர்க்கத்தில் பரவி போய் கிடக்கிறது இன்னும் பல கட்சிகள். இந்த ஆபத்தினால தான் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா நீங்க அதை வந்து காப்பாத்தாம இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு வர முடியும். புரியுது. பட் இந்த ப்ரோபகண்டாவை நம்ம வந்து பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல வைக்கிறோம் அப்படிங்கிறது ஃபைன். ஏன்னா மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும் மத்தியில அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணும்ன்றதுக்காக. இப்ப நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தேர்தல்ல இது அவசியமானதா இருக்கா? கண்டிப்பா அவசியம் தான். ஏன்னா நீங்க இங்க மக்களுக்கான வாக்குறுதிகள் எதுவும் பெருமளவுல செயல்படுத்தப்படல அப்படின்ற குற்றச்சாட்டுகள், எதை நோக்கி வாக்கு சேகரிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், இது எல்லாமே எங்க போகும்? இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பிஜேபியினுடைய ஐடியாலஜி வந்து எப்படியெல்லாம் வந்து நீங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நீங்க சைடு எஃபெக்ட்ஸு இல்லை வந்து அதர் எஃபெக்ட்ஸ் மாதிரி இப்போ நீங்கள் அந்த ஐடியாலஜியை வந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ணி வந்து இந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வெஹமெண்ட்டாக வந்து பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்கன்றதுனால தான் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு எந்த அளவுக்கு மோசமாக பிஜேபி அரசு செயல்படுதுன்னா, சிறிய திட்டங்கள் இப்போ எனக்கே தெரியும், என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்கன்னும் பொழுது நீங்கள் வந்து எல்லா திட்டத்தையும் வந்து நீங்கள் வந்து மாநில அரசு ஃபண்ட்லேயே போட முடியாது. ஏன்னா நம்ம வசூல் பண்ணுற வரியெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்களை நம்பி இருக்கோம். அந்த அடிப்படையில் வந்து ஒன்றிய அரசு ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸில் தான் நிறைய நம்ம கொண்டு போகிறோம். மீனவர்களுக்கு கடல் அரிப்பை தடுப்பதற்கான ஒரு திட்டம் வெறும் 25 கோடி ரூபாய் தான். அந்த திட்டத்துக்கு 10 கோடி ரூபா தமிழ்நாடு கொடுத்துருக்கு, 15 கோடி ரூபாய் ஒதுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 திட்டத்துக்கு இதெல்லாமும் தான் காரணம்ன்றதை நம்ம வந்து பப்ளிக் கிட்ட வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். செகண்ட் பார்ட் என்ன கேட்டீங்க நீங்க? இந்த திட்டங்கள் எதுவும் சேராம இருக்கு இல்ல, அது இப்போ நீங்க ஒரு ஃபேக்ட் வந்து நீங்க வந்து எப்படி வந்து நீங்க ஓட்டு போடுவாங்க, இது மாதிரிலாம் நிறைய வாக்குறுதிகள் வந்து நிறைய வாக்குறுதிகள் முழுமையா நிறைவேற்றலைன்றது வந்து அது அதில் ஒன்றும் டினை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதற்கு பல காரணங்கள் நிர்வாக ரீதியாக சொல்லப்பட்டாலும் கூட நம்ம வந்து அதை ஒரு எக்ஸ்கியூஸாகவும் நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. ஆனா அதை கடந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க வந்து பல ஆண்டு காலமாக வந்து செயல்படுத்தாத விஷயங்கள் வந்து ஒரு டேர்மில் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து 100% பண்ணிடும்ன்ற
வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. இதை வந்து நம்ம அவங்கள வந்து ஆதரவு தெரிவிக்கிற நிலை அந்த மாதிரி இல்லை. அந்த ப்ராக்டிக்கல் விஷயம் இருக்குது. ஆனால் அதையே வந்து எக்ஸ்கியூஸாக எடுத்துக்க முடியாது. மக்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து ஆதரவு அளிச்சுட்டு இருக்கிறது வந்து இல்ல, அதுதான் காட்டுது. அதிமுக ஏற்கனவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து முன்வைக்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு சரியில்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்ட்டு ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸா கையில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி திமுகவுக்கோ இல்ல திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ மக்கள் கிட்ட போய் பேசுறதுக்கு என்ன இன்சிடென்ட்ஸ் இருக்கு? வெறும் பாஜக வரக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் இருக்கான்னு கேட்கிறேன். இல்லை, பாஜக வரக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, பண்ணி செஞ்சிருக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து குறிப்பாக வந்து பெண்கள் செக்மெண்ட்டில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப தாட்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு கூட வந்து ஒரு விஷயம், நீங்கள் உங்களுக்கு கூட உடவியலாளராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டாங்க, தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டாங்க. ஆனால் அதில் வந்து உண்மையான அடிப்படை என்னென்னா, கலைஞர் வந்து இந்த திருமண திட்டத்தை வந்து ஒரு 4 வகையாக வச்சுருந்தார். ஒன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ். அடிப்படையில் திருமண திட்டங்கள் தான். ஒரு திருமண திட்டத்தோட பர்பஸ் என்னன்னா, டு என்கரேஜ் இவங்க கைம்பெண்கள் மறுமணத்தை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம். பெற்றோர் இழந்து இல்லை வந்து தனியாக நிற்கக்கூடிய பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், அவளுடைய குழந்தைகளை கரையேற்றுறதுக்கான ஒரு திட்டம். இதில் ஒரு திட்டம் என்னன்னா, பெண்களுடைய கல்வியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான திட்டம். அதோட எசன்ஸ் வந்து எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணோம். ஆனால் மேம்போக்கா அதுக்கான திட்டம் வந்து தாலிக்கு தங்கம்னு அந்த திட்டத்துக்கு பேர். இப்போ அந்த திட்டம் நிறுத்தப்பட்டதா சொல்றாங்க. அவங்க நிறுத்தல, அது வந்து அடுத்த டைமென்ஷனுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான தாட்ஃபுல்லான விஷயங்கள், நீங்க வந்து மகளிருக்கான பேருந்து வந்து கட்டணமில்லா பேருந்து, உரிமை தொகை, அப்புறம் வந்து மிக முக்கியமாக வந்து அரசு பணிகளில் வந்து 30% இடஒதுக்கீடு இருந்தது, கலைஞர் கொடுத்துருந்தாரு. அது 40% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கான தாக்கம் வந்து நீங்கள் வந்து களத்தில் தெரியுது. குறிப்பாக பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய சேஞ்ச் தெரியுது. இன்னும் கூட பார்க்க போனீங்கன்னா, அதிமுக ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலையும் கலைஞர் தலைமையில் திமுக இருந்த பொழுதும் பெரும்பான்மையான பெண்கள் வந்து அவங்கள ஏடிஎம்கேவை தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, பேட்டர்ன் பண்ணாங்க. இன்னைக்கு அது அப்படியே திமுக. அதனால அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதை கடந்து இந்த நீங்க சொன்னது மாதிரி இந்த பிஜேபி எதிர்ப்பு வந்து ஓவராலா இன்னைக்கு வந்து இமீடியட்டான எஃபெக்ட் இல்லை. ஒரு சொசைட்டிக்கு வந்து இன்னும் ஃபியூச்சரில் வந்து பெரிய இம்பேக்ட் பண்ணுன்றதை வந்து நம்ம வந்து கொண்டு போகிறோம். அதனால் அது வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து பெரிய வரவேற்பு இருக்கும். தேர்தல் பணிகளை பொறுத்தவரை திமுகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விசிகேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான ஒரு எங்களோட செயல்பாட்டு உக்தி எப்படி இருக்குன்னா, தொடர்ச்சியாக சமூக பணி தான் எங்களுக்கு. தேர்தல்ன்றது வந்து வரும். அதான் எழுச்சி தமிழர் கூட வந்து ரொம்ப அவருக்கே உரிய பாணியில் சொன்னார். தினமும் படிக்கிற மாணவனுக்கு தேர்வுக்கு தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல்ன்றது என்ன பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு வந்து நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு அஷ்யூர் பண்ணுறது தான் எலெக்ஷனாக இருக்குது. நீங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு அஷ்யூர் பண்ணுறத விட வி ஹவ் பீன் இன் த ஃபீல்டு. நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கோம் நாங்கள். அப்போ எங்களுக்கு வந்து தனியாக ஒரு எக்ஸசைஸ் வந்து எலக்டோரல் எக்ஸசைஸ்னு ஒன்று தேவையில்லைன்றது மாதிரி தான் நாங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கோம். இந்த நேரத்துலையும் அப்படிதான் இருக்கும். நாங்கள் மக்கள் பணியில் என்னைக்கும் இருந்துட்டு இருக்கோன்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே. அண்ட் இந்த தேர்தலில் முக்கியமாக எல்லா கட்சிகளும் சமரசம் இல்லாமல் பேசுகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகார பகிர்வு. ஏன்னா இது இந்த நேரத்தில் பேசுறது அப்படிங்கிறது டூ மெச்சூர்ட் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு, பல செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லியிருக்காரு. டூ மெச்சூர்டாக இருந்தாலுமே பர்சனலாக அவங்களுடைய கருத்து சொல்லுங்களேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகார பகிர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிறது தானே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் அதை வந்து ரொம்ப ஒரு ப்ராடர் ப்ராஸ்பெக்டில் பார்க்கணும். நீங்கள் அதிகார பகிர்வு அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அமைச்சரவை பிரித்து கொடுக்கறது மட்டுமே அதிகார பகிர்வு இல்லை. அது ஃபீல்டில் கடைசி இடத்துல போய் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். இப்போ ரொம்ப எளிய வகையில் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு பழங்குடியினரை வந்து குடியரசுத் தலைவர் ஆகிட்டீங்க, அது என்ன இம்பேக்ட் கொடுக்கும்? பழங்குடியினர் எல்லாம் இப்போ அதிகாரத்தை பகிர்ந்துட்டீங்க நீங்கன்னு வச்சுப்போம். யூ ஆர் கிவன் பவர் டு ஒரு ஷெட்யூல் ட்ரைப்னு அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவருக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஃபீல்டில் வந்து அது உடனே டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஆகாது. அப்போது இது ரெண்டுத்தையுமே பார்க்க வேண்டிய நிலையில் இருக்குது. இப்போ தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அவருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபடுனா, இப்போ தலைவர் எழுச்சி தமிழருக்கு ஒரு அடையாளம், ஒரு சோஷியலாக ஒரு அடையாளம் இருக்குது. அவர் வந்து எந்த இயக்கத்தில் வந்து அதிகாரப்பட்டிருந்தாலும் வந்து அவருக்கு வந்து அது பலன் அளிச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இயக்கத்தை கட்டி அமைச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காகன்னு ஒரு மொமெண்ட்டை கொண்டு போனதால் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவங்க, குறிப்பாக பட்டியலின மக்கள் வந்து வலிமை பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபரை நிகழணும். வெறுமனே வந்து இடம்பெறக்கூடிய கட்சிகளுக்கு அதிகார பகிர்வு, உங்களுக்கு 2 மந்திரி, உங்களுக்கு 2 மந்திரி, இல்லை வந்து உங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோன்னு கொடுக்கறது மட்டுமே இல்லை.
அதை நுகர்ற இடத்துல இருக்கக்கூடிய எளிய மக்கள் வந்து நுகர்றது தான் உண்மையான அதிகார பகிர்வா இருக்கும். இல்ல அப்படினாலுமே கேப்பபிள் இருக்கவங்களுக்கு தானே கொடுக்க போறாங்க. கொடுக்க இங்க போறாங்க. யாருமே இல்ல அதுதான் சொல்ல வரேன். incapability இப்ப எல்லாம் நாம வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ம். இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி அதிகார பகிர்வை முன் வச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அதிகார பகிர்வை நுகரும் பொழுது நிச்சயமா அது ஃபீல்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகுன்ற நிலையில இருக்கும்ன்றது தான் எங்களுடைய நம்பிக்கை. ஆனா அது மற்றவர்கள் வந்து அதை வந்து கொண்டு போவாங்கன்றது இது வந்து செப்பரேட் ஆன. ஆனா இந்த லாங்கர் ரன் வந்து இப்ப நாங்க வந்து 2016 முன் வச்சது இந்த டிமாண்டை முன் வச்சது, கூட்டணி ஆட்சியின் டிமாண்டை முன் வச்சு நீங்க சொன்ன அதிகார பகிர்வு முன் வச்சது, இது வந்து ஒரு கான்செப்டா எவால்வ் ஆகணும். கான்செப்டா எவால்வ் ஆகணும்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு நெருக்கடி வருது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வருது, அப்போ வந்து இவங்களுக்கு இடம் கொடுத்தாகணுன்ற நிலைமையில் இது வரக்கூடாது. லீட் பண்ணுற பார்ட்டி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றாலுமே தனிப்பட்ட மெஜாரிட்டி இருந்தாலுமே கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணுன்றது வந்து ஒரு கான்செப்டாக அதை வந்து ஒரு கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரணும். அது ஹார்ட் ட்ரூத் என்னன்னா, இங்கே வந்து அப்படிப்பட்ட சூழல் வந்தாலே கொடுக்கறதுக்கான மனநிலை இல்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ திமுக போதுமான எண்ணிக்கை இல்லைன்னா கூட அன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அதில் இடம் இல்லாமல் இருந்தது. அதே திமுகவுக்கு வந்து இடமே இல்லாத நேரத்தில் கூட வந்து விபி சிங் அமைச்சரவையில் வந்து இடமளிக்கப்பட்டது. ஏன்னா தேசிய அளவில் இது ஒரு கான்செப்டாக எவால்வ் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் முன்னாடி எவால்வ் ஆயிடுச்சு. பிஜேபி அதை பண்ணியிருக்காங்க. இங்கே அது வந்து கான்செப்ட் அளவில் வந்து இம்மெட்டீரியல். இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, அதுக்கான தேவை கிடையாது, எந்த கட்சி லீடு பண்ணுறதோ இப்போ திமுக தான் வந்து முழுமையாக வந்து வந்துட போகிறாங்க, அதனால் அதுக்கு தேவை இருக்குதோ இல்லையோ நம்பர்ஸை வச்சு இது தீர்மானிக்கக்கூடாது, கான்செப்டாக தீர்மானிக்கணுன்றது தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பார்வை. அது இந்த தேர்தலில் நடக்காதுன்னு நாங்கள் வந்து வெளிப்படையாக சொன்னதுக்கு காரணம், தலைவர் எழுச்சி தமிழ் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு, இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் வந்து நமக்கு தெரியுது. இப்போ நம்ம சும்மா பேசணுன்றதுக்காக வேணால் பேசலாம், இந்த தேர்தலில் வந்து வந்துடும் அப்படின்னு. ஆனால் இந்த தேர்தலில் வந்து அது வரத்துக்கான அந்த சூழல் வந்து இன்னும் இல்லை. அந்த கிளைமேட்டை உருவாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி முன்னெடுக்கும். ஓகே, ஸோ களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் அடுத்த நேர்காணல பேசும். நன்றி. நன்றி. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.